தந்தை, மைந்தன், தூய ஆவியானவரின் திருப்பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளின் திருப்பெயராலே திருச்சபையார் யாவரையும் இந்த காணொளி வழிபாட்டிற்கு வருக வருக என நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். நாம் இந்த காணொளி வழிபாட்டிற்கு துவக்கமாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து நாள்தோறும் போஷித்து வருகிற எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக, இந்த புதிய மாதத்தின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமைக்காக நாங்கள் நன்றியோடு கூட என்னுடைய திருப்பாத தண்டை வருகிறோம். எங்களை 5 மாதங்கள் நிறைவடைந்து 6வது மாதத்திற்குள்ளாக 6வது மாதத்தின் 6ஆம் தேதியில நாங்கள் யாவரும் ஒருவேளை முகமுகமாய் நாங்கள் சந்தித்து உமது ஆலயத்தில் அமர்ந்திருந்த ஆண்டவரை தொழுது கொள்ள வாய்ப்புகள் இல்லாத சூழலிலும் இந்த காணொளி வாயிலாக எங்களை இணைத்து இந்த வழிபாட்டில் பங்கெடுப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல தளத்தை அமைத்து கொடுத்திருக்கிறீரே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழிநடத்தியறணும். இந்த காணொளியை பார்க்கின்ற எங்கள் திருச்சபை மக்கள், திருச்சபை சாராத மற்ற விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். இது எல்லோருக்கும் நன்மைகளையும் எல்லோருக்கும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருவதாக இந்த வழிபாடு அமைய ஆண்டவரே உம்முடைய கரங்களுக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதில் நாங்கள் சிந்திக்க இருக்கிற இந்த திருமறை வசனங்கள் எங்கள் வாழ்வுக்கு பிரயோஜனமாகவும் எங்கள் விசுவாச பயணத்தில் ஊன்றுகோலாகவும் அமைந்து நாங்கள் நாள்தோறும் அந்த விசுவாச பாதையில் நாங்கள் உம்மீது வைத்த நம்பிக்கையில் மென்மேலும் அதிகரிக்கவும், உம்மீது நாங்கள் கொண்ட பற்றுறுதியில் வளரவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் உம்முடைய ஞானத்தாலே எங்களை வழி நடத்தும். உம்முடைய ஞானமே எங்களுக்கு அறிவையும் ஆற்றலையும் தரக்கூடியது. அந்த ஞானத்தை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு வழி நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். தாழ்த்துகிறோம், ஒப்படைக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, ஆமேன். அன்பிற்கினியோரே, இந்த நாளில் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் மூலமாக நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு விஸ்டம் ஃப்ரம் அபவ், விண்ணிலிருந்து வருகின்ற ஞானம் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க 4 திருமறை பகுதியை தந்திருக்கிறார்கள். 1 ராஜாக்கள் 3ஆம் பிரிவு 16 முதல் 28 வரை அடங்கியுள்ள வசனங்கள், யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் பிரிவு 1 முதல் 8 வரை அடங்கியுள்ள வசனங்கள், சங்கீதம் 119 33 முதல் 40 வரை அடங்கியுள்ள வசனங்கள், லூக்கா 10ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரை அடங்கியுள்ள வசனங்கள் ஆகிய 4 திருமறை பகுதிகளை நமக்கு ஆதாரமாக தந்திருக்கிறார்கள். இந்த 4 திருமறை பகுதிகளை நம் இல்லத்தில் இருந்தவாறே நாம் படித்து கொள்வோம். ஆண்டவரின் வார்த்தைகளுக்காக நாம் காத்திருப்போம். கடவுள் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான திருச்சபையாரே, உங்கள் யாவரையும் மீண்டுமாய் இந்த காணொளியின் வாயிலாக காண்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் யாவரும் ஒரு இடத்தில் அமர்ந்து ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடிய காலம் வெகு விரைவில் வரும் என்று நான் நம்புகின்றேன். கடவுளுக்குள் விசுவாசிக்கின்றேன். இந்த நாளில நாம் சிந்திக்கும்படியாக நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் மூலமாக விஸ்டம் ஃப்ரம் அபவ் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திப்பதற்கு 4 திருமறை பகுதியை தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஏற்கனவே கேட்டோம். விண்ணிலிருந்து வருகின்ற ஞானம். பொதுவாக ஜூன் மாதம் 1ஆம் வாரத்தை மாணவர்களின் ஞாயிறாக கொண்டாடுவார்கள். ஏனெனில் புதிய கல்வியாண்டு, புதிய திருப்பணி ஆண்டு, ஆசிரியர்கள் புதிய வகுப்பை பொறுப்பெடுத்து நடத்துதல் போன்ற காரியங்கள் நடப்பதினாலே இந்த ஜூன் மாதம் 1ஆம் வாரத்தை எஜுகேஷனல் சண்டேவாக கொண்டாடுவது வழக்கம். அப்படியாக இந்த நாளில
நாம் இந்த மாணவர்களின் ஞாயிறு, கல்வி ஞாயிறை கொண்டாடுகின்ற வேளையில விண்ணிலிருந்து வருகின்ற ஞானம் என்கின்ற தலைப்பினை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். பொதுவாக ஞானத்தை சொல்லுகின்ற பொழுது நாலேஜ், விஸ்டம் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். நாலேஜ், the difference between the knowledge and the wisdom is knowledge is to acquire from the book, acquire from the outside sources, but the wisdom is to right use of knowledge என்று சொல்வார்கள். அதாவது அறிவு என்பது நாம் ஒன்றிலிருந்து பெற்றுக்கொள்வது, ஒரு புத்தகத்தை படிப்பதின் வாயிலாக, ஒரு அனுபவத்திலிருந்து தெரிந்து கொள்வதின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ளுகின்ற காரியம் அறிவு. அதே ஞானம் என்பது சரியான இடத்தில் அதை பயன்படுத்துவது. அதாவது நெருப்பு பஞ்சு இருக்கின்ற இடத்தில் வைக்கும்போது பற்றி கொள்ளும் என்பது அறிவு. அதே நெருப்பை பஞ்சின் அருகில் வைக்கக்கூடாது என்பது ஞானம். ஒருவேளை அப்படியாக இந்த நாளில அந்த ஞானம் விண்ணிலிருந்து வருகின்ற ஞானம், ஞானத்தை தருகிறவர் ஆண்டவர். திருமறை ஆழமாக கூறுகின்றது, இறை அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்பதை நீதிமொழிகள் தெளிவாய் கூறுகின்றது. இந்த நாளில அப்படி விண்ணிலிருந்து வருகின்ற ஞானத்தை சிந்திக்கின்ற பொழுது, ஒருவேளை இன்றைய நாளின் சூழலை நாம் அதிகமாக சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். கடந்த 2 ஆண்டுகளாக மாணவர்களும் ஆசிரியர்களும் அதிகமாக இந்த ஊரடங்கு காலங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மாணவர்கள் இதுவரையிலும் அவர்களை மொபைல், டேப் போன்ற தொழில்நுட்பங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி அதிகமாக வலியுறுத்திய பெற்றோர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆன்லைன் கிளாஸஸ் என்று சொல்லுகின்ற பேரில் எதை அவர்களிடத்திலிருந்து விலக்கி வைக்க நினைத்தோமோ அதையே அவர்களுக்கு அனுதின பாடகமாக நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில ஒருவேளை அந்த மாணவர்களின் மனநிலையை நாம் சற்றே புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கடந்த 2 ஆண்டுகளாக அவர்களுக்கு வகுப்பு இல்லை, தேர்வு இல்லை, பாடங்கள் இல்லை. ஆன்லைன்ல இவைகள் எல்லாம் நடைபெற்றாலும் அது எந்த அளவுக்கு ஒரு தனிப்பட்ட மாணவனுக்கு புரிந்தது, மாணவனுடைய புரிதல் எப்படிப்பட்டதாய் இருந்தது என்பதை ஆசிரியராலும் கூட புரிந்து கொள்ள இயலாத சூழலில இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்நிலையில் நமது அரசாங்கமும் தனது முழு கவனத்தையும் இந்த பெருந்தொற்றிலிருந்து பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் மட்டுமே இருக்கின்றதை தவிர மாறாக மாணவர்களின் எதிர்காலத்தை, மாணவர்களின் கல்வி நலனில் அக்கறை கொண்ட அரசாங்கமாக இல்லை என்பது நிதர்சன உண்மை. இந்த சூழலில விண்ணிலிருந்து வருகின்ற ஞானம் அது ஆண்டவர் தருகின்றதா இருக்கிறது. அந்த ஆண்டவர் தருகின்ற ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்களும் நானும் முயற்சி செய்கின்ற பொழுது அந்த ஞானம் எவைகளை செய்கின்றது என்பதையே இந்த நாளில சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை இந்த பெருந்தொற்றுகள் சீக்கிரத்தில் விலக வேண்டும் என்பது நமது ஆசை. நமது மாணவர்களும் ஆசிரியர்களும் சிறந்த முறையில் கல்வி புகட்டி அந்த கல்வியின் வாயிலாக நற்பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நமது விருப்பம். அந்த நற்பண்புகளினூடே எதிர்கால வாழ்வை அவர்களுக்கு உறுதி செய்ய வேண்டும் என்பது பெற்றோர்களாகிய நம் ஒவ்வொருவரின் நிச்சயம். இப்படி இருக்கின்ற சூழலில கடவுள் தரும் ஞானம் எதை நமக்கு கற்பிக்கின்றது என்பதை இந்த நாளில நாம் தெரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நான் இதை ஒரு 3 கருப்பொருள்களில குறித்து வைத்திருக்கின்றேன். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் முயற்சி செய்கின்றேன். முதலாவதாக இப்படியாக குறித்திருக்கின்றேன், விஸ்டம் தட் எக்ஸிக்யூட்ஸ் ஜஸ்டிஸ், நீதி நிலைநாட்டக்கூடிய ஞானம், நீதியை செய்யக்கூடிய ஞானம். படிக்க கேட்ட 1 ராஜாக்கள் 3ஆம் பிரிவு 16 முதல் 28 வரை அடங்கியுள்ள வசனங்களில சாலமோனின் ஞானத்தை குறித்து சொல்லுகின்ற பொழுது இருவர்
தங்களுடைய பிள்ளையை பங்கீடு செய்வதற்காக வருகிறார்கள். அவ்வாறு வருகின்ற பொழுது உண்மையிலேயே பெற்றெடுத்த அன்னை தனக்கு பிள்ளை இல்லாதிருந்தாலும் கூட தன் பிள்ளை உயிர் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படியாக அதன் வாயிலாக உண்மை தாயை இனம் கண்டு அந்த தாயினிடத்தில் தன் அருமை புதல்வனை ஒப்படைக்கின்ற அந்த நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். இது நம் அனைவருக்கும் தெரிந்த நிகழ்வு. இந்த நிகழ்விலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய உண்மை, பேருண்மை என்னவென்று பார்க்கின்ற பொழுது, நீதியை நிலைநாட்டுகின்ற சாலமோனின் ஞானம், உண்மை தாய்க்கு தன் மகனை ஒப்படைக்கின்ற ஞானம். ஒருவேளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற ஞானம் இந்த சமூகத்தில் நீதியை நிலைநாட்டுகின்ற ஞானமாக இருக்க வேண்டும். நாம் நீதி செய்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். அநேக வேளைகளில் அநீதிகள் தலையெடுக்கின்ற பொழுதெல்லாம், அநீதிகள் நடக்கின்ற பொழுது அமைதியாய் நாம் அந்த இடத்திலிருந்து விலகி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக சில வேளைகளில் அந்த இடத்திலிருந்து விலகியோடி அந்த இடத்திலிருந்து நம்மை மறைத்து கொள்ளக்கூடிய சூழலே இப்பொழுது நிலவி கொண்டிருக்கிற சூழல். ஆனால் கடவுளிடமிருந்து நாம் ஞானத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், நீதியை நிலைநாட்டுவதற்கான ஞானத்தை சாலமோனை போன்று உண்மை தாயை, அதாவது ஏழையாகிய குரல் அற்ற தாயாக இருக்கின்ற அந்த அன்பு தாய்க்கு தன் மகனை பகிர்ந்தளித்த சாலமோனின் ஞானம், அது ஆண்டவரிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்டதாக குறிக்கப்படுகிறது. ஒருவேளை நாமும் கூட ஞானவான்களாக ஆண்டவரிடமிருந்து அதை நாம் பெற்றுக்கொண்டிருப்போம் என்று சொன்னால், நம் சமூகத்தில் நாம் வாழுகின்ற வாழ்விடங்களில் எங்கெல்லாம் நீதி மறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நீதியின் குரலாக நம்மை வெளிப்படுத்த முயற்சி செய்வோம். நீதி செய்கின்ற ஞானத்தை கடவுள் நமக்கு தந்தருள அவரிடத்தில் நாம் காத்திருப்போம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது விஸ்டம் ஆஃப் ஈக்குவாலிட்டி. நான் முதலில் சொன்னேன் விஸ்டம் தட் எக்ஸிக்யூட் ஜஸ்டிஸ் என்று சொன்னேன். இரண்டாவதாக விஸ்டம் ஆஃப் ஈக்குவாலிட்டி, அதாவது ஏற்றத்தாழ்வு இல்லாத ஞானம். நான் படிக்க கேட்ட யாக்கோபு 1 பிரிவு 1 முதல் 8 வரை அடங்கியுள்ள நிருப பாடத்தில் ஞானத்தை குறித்து சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவரே ஞானத்தை தருகிறவர். அவர் எப்படி ஞானத்தை தருகிறார் என்றால், அவர் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாருக்கும் சமமாக தருகிறார். இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற கிரேக்க பதம், இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாத ஞானத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த கிரேக்க பதத்திற்கு அன்கிரட்ஜிங் என்கின்ற ஆங்கில பதத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய ஆண்டவரிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்லி, அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க பதத்தின் ஆங்கில பதம் வித்தவுட் டிஸ்பாரிட்டி, அதாவது ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் நம் ஆண்டவர். ஒருவேளை அப்படி கடவுள் தருகின்ற ஞானம் எல்லாரையும் சமமாய் பார்க்கின்ற ஞானம், எல்லாரையும் ஏற்றத்தாழ்வில்லாமல் அரவணைக்கின்ற ஞானம், எல்லாரையும் அன்பு செய்கின்ற ஞானம். ஒருவேளை இருப்போர் இல்லாதோர், படித்தோர் படிக்காதோர், வசதியானோர் வசதியற்றோர் என்கின்ற ஏற்றத்தாழ்வு பாகுபாடுகள் நிறைந்த சமூகத்தில் கடவுள் தருகின்ற ஞானம் கடவுளின் பார்வையில எல்லாரும் சமமானவர்கள் என்பது. அப்படிப்பட்ட அந்த சமமான பார்வை உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறதா என்பதை சீர்தூக்கி பார்க்கவே இந்த நாளில அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக இந்த ஊரடங்கு காலங்களில ஒரு சிலருக்கு ஊரடங்கு சுகமாய் தன்னுடைய குடும்பத்தோடும் தனது பிள்ளைகளோடும் நேரத்தை செலவழிக்க பயன்படுகின்ற வேளையில அநேக இல்லங்களில தங்களுடைய பிள்ளைகளை குறித்த பாரம், அவர்களின் பசியை ஆற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்ற பெற்றோர் கடன் தொல்லையினாலே, கவலையினாலே, கடுமையான உணவு பஞ்சத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற சூழல். இப்படி பாதிப்பில் இருக்கக்கூடிய மக்களின் நிலையை ஒருபோதும் கருத்தில் கொள்ளாது அரசும் அரசாங்கமும் எளிதில் இந்த ஊரடங்கை அறிவித்து விட்டிருக்கிற சூழலில் ஒரு ஆண்டவரின் விசுவாசியாக ஏற்றத்தாழ்வில்லாமல் எல்லாரையும் நேசிக்க கற்றுக் கொடுத்த ஆண்டவரிடத்துல நமக்கு ஆண்டவர் ஞானத்தை தந்திருக்கிறார் என்பதை முதலாவது உணர்ந்து கொண்டு அவர் ஞானத்தின் வாயிலாக குறைவில் இருக்கின்ற மக்களை நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் இணைத்துக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். 8ஆம் வசனம், ஒருவேளை இருமனமாய் நாம் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இல்லாமல் எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வில்லாமல் கொடுக்கிறவர் ஆண்டவர் என்பதை உறுதியாய் நம்பி நம்முடைய வழிகளில் நிலையற்ற வாழ்வில நாம் வாழுகின்ற மக்களாய் இல்லாமல் வழிகளில் உறுதியோடு கடவுள் நிச்சயமாய்
எனக்கு ஞானத்தை தருவார், எல்லாருக்கும் அந்த ஞானத்தை தந்திருக்கிறார், எல்லாரையும் அரவணைத்து வாழ வேண்டும், எல்லாரையும் சமமாய் பார்க்கின்ற பார்வை வேண்டும். ஒருவேளை வசதியானோர் வசதி இல்லாதோர், படித்தோர் படிக்காதோர், இருப்போர் இல்லாதோர் என்கின்ற பாகுபாடு இந்த உலகம் தருகின்ற அறிவாக இருந்தாலும் என் ஆண்டவர் தருகின்ற ஞானம் அவர்களை எல்லாம் ஆண்டவரின் மக்களாக படிக்கின்ற பார்க்கின்ற அந்த ஒரு பார்வையை நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது wisdom revealed to the peripheral people, அதாவது விளிம்பு நிலை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஞானம். லூக்கா 10ஆம் பிரிவு 21 முதல் 24 வரை அடங்கியுள்ள வசனங்களில இப்படியாக சொல்லியிருக்கிறார்கள். அதை பாலகருக்கு வெளிப்படுத்தியுள்ளார். இங்கே குறிக்கப்படுகின்ற அந்த பாலகர் என்கின்ற வார்த்தைக்கான பதம் இல்லாதோர், கல்லாதோர், ஏழை எளிய மக்களை குறிப்பிடுகின்றார். ஆண்டவர் எப்பொழுதும் ஏழை மக்களுக்கு தன்னை முன்னிறுத்தும் காரணியாக எப்பொழுதும் இருந்திருக்கின்றார். எளியோருக்கு இறங்குகிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார் என்று நீதிமொழிகள் கூறுகிறது. எனவே ஆண்டவர் அந்த எளியோரின் பக்கம், எளியோரின் சார்பாளராய் நின்று அவர்களுக்காக வாழுகின்ற ஆண்டவராய் இருக்கிறார். ஒருவேளை இப்படிப்பட்ட அந்த ஞானம், நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற ஞானம், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறோமா? கடவுள் தருகின்ற ஞானத்தின் வாயிலாக are we showing our solidarity with the poor people? Are we showing our solidarity with the widows? இப்படியெல்லாம் நாம் இருந்தோம் என்று சொன்னால் கடவுளால் அருளப்பட்ட ஞானம், அதை நாம் சரியாக பயன்படுத்துகிறோம் என்று அர்த்தம். ஒருவேளை அப்படி அநேக அரசர்களுக்கு மறுக்கப்பட்டது, அநேக இறைவாக்கினர்களுக்கு மறுக்கப்பட்டது, ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு தரப்பட்டது. இறையரசில் நுழைவதற்கு தகுதியானோர் இந்த ஏழைகளும் இந்த உதவி செய்த மக்களுமே என்று அழகாக சொல்லுகின்றார். இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மத்தேயு நற்செய்தி நூலாளர் அழகாய் பதிவு செய்கின்றார். 25ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில், எனக்கன்பான திருச்சபையாரே, இந்த நாளில ஆண்டவர் தருகின்ற ஞானம் விண்ணிலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த விண்ணிலிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற ஞானம் அது நம்மை நீதி திருப்பணி செய்வதற்காக நம்மை அழைக்கின்றதாய் இருக்கிறது. அது ஏற்றத்தாழ்வில்லாமல் எல்லாருக்கும் சமமாய் அருளப்படுகின்றது. அந்த ஞானம் விளிம்பு நிலையில் உள்ள மக்களை அடையாளம் கண்டு அவர்களை அந்த விளிம்பு நிலையிலிருந்து ஏற்றம் பெற்றவர்களாய், அவர்களை நம்முடைய உறவுக்கு நேராய் இணைப்பு பாலங்களாய் நாம் கட்டி எழுப்பி அவர்களுடைய வாழ்வு மாற்றம் செய்வதற்கான வழிமுறைகளை நம் ஆண்டவர் அவர் அருளுகின்ற ஞானத்தின் வாயிலாக தந்தருளுவாராக. அப்படிப்பட்ட உண்மை ஞானத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டு ஆண்டவர் அருளும் நிலையான வாழ்வை நாம் சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்படுவோம். குறிப்பாக இந்த ஊரடங்கு காலங்களில, கதவடைப்பு சூழல்களில அநேக குடும்பங்கள் உடலாலும் மனத்தாலும் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவேளை அநேக மாணவர்கள் அதிகமாக மனநிலை பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இவர்களுக்கு நம்முடைய ஞானம், நாம் பெற்றுக்கொண்ட ஞானம், இந்த உலகத்தை பகுத்து பார்த்து நன்மையானது எது, தீமையானது எது என்பதை பகுத்து நல்லவைகளை நாம் கற்றுக்கொண்டு பிறருக்கும் கற்றுக் கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக ஏழைகள், அனாதைகள், விதவைகள், திக்கற்றோர் போன்றோருக்காக அவர்களுக்கு கடவுள் அருளும் ஞானத்தை கற்றுக் கொடுத்து நம்மில் ஒருவராக அவர்களை பாவித்து அவர்களின் தேவையை நாம் நிறைவு செய்கிறவர்களாக நாம் வாழ்ந்து நம்மை அவர்களுக்கு காட்டுவோம். நாமும் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வோம். கடவுள் அருளும் ஞானம் எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் சமமானது, ஏற்றத்தாழ்வு இல்லாதது. அது நீதியான திருப்பணி. அந்த நீதியின் திருப்பணியை தொடர்ந்து செய்வதற்கு நம்மை போன்ற ஒத்த கருத்துடைய, நம்மை போன்ற நீதியை நிலைநாட்ட விரும்புகின்றவர்களோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வோம். ஏழை எளியவர்களின் வாழ்வு நிலையில அவர்களின் வாழ்வு மாற்றத்திற்காக தூக்கிவிடும் ஏணிகளாக, அவர்களை இணைக்கின்ற இணைப்பு பாலங்களாக நீங்களும் நானும் மாறுவோம். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை நமக்கென்று ஆசீர்வதித்து, அப்படியாக நம்முடைய ஞானம் உலகார்ந்த ஞானமாக இல்லாமல் கடவுள் அருளும் ஞானமாக, கடவுளிடமிருந்தே நாம் அதை பெற்றுக்கொள்ள அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்மை மாற்ற உதவி செய்வதாக. நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து நிறைவான வாழ்வுக்கு நேராய் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். ஆண்டவரின் வார்த்தைகளை அருளுரையாக கேட்ட நாம்
கடவுள் தரும் ஞானத்தின் வாயிலாக நீதியை செய்து ஏற்றத்தாழ்வில்லாமல் விளிம்பு நிலை மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக மாறுவோம். இவ்வுலகில் காணும் நன்மை தீமைகளை நாம் இனம் கண்டு நன்மையானவைகளை நாம் தரித்து கொண்டு ஆண்டவரின் வருகை மட்டும் அவரது நீதியை நிலைநாட்ட முயற்சி செய்வோம். அறிவிப்புகளாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு சில காரியங்களை மீண்டுமாக நினைவுறுத்துகின்றேன். நாம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் ஜெப நேரத்தை காணொளியின் வாயிலாக நாம் ஏறெடுத்து வருகிறோம். அவ்வாறாக கடந்த 2 வாரங்கள் சிறப்பாக சென்றிருக்கின்றன. இந்த பெருந்தொற்று காலங்களில் ஊரடங்கு கதவடைப்பின் மூலமாக நாம் யாவரும் இல்லத்தில் இருந்தவாறே ஜெபிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்திருக்கிற ஆண்டவரை துதிக்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் 11 மணி முதல் 1 மணி வரை, காலை 11 முதல் 1 மணி வரை நாம் திருச்சபையாராக எல்லா திருச்சபைகளும் இணைந்து ஜெபிக்க நாம் முயற்சி செய்கிறோம். ஆகவே திருச்சபை ஊழியர்கள் உங்களுடைய திருச்சபை மக்களை இணைவதற்கு முயற்சி செய்ய நீங்கள் அவர்களுக்கு உதவும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்கனவே இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். அதே போன்று ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணி முதல் 8:30 மணி வரை சங்கிலி தொடர் ஜெபத்தை நாம் ஏறெடுத்து வருகிறோம். அதில் பெருந்தொற்றிற்கான இந்த காலகட்டங்களில் இந்த பெருந்தொற்று நம்மை விட்டு நீங்கும்படியாக, இந்த பெருந்தொற்று காலங்களில் நமக்காக உதவி செய்து கொண்டு வருகின்ற மக்களுக்காக, இந்த பெருந்தொற்று நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பாதுகாப்பதற்காக அனுதினமும் ஜெபித்து வருகிறோம். இதிலேயும் அநேக திருச்சபை மக்கள் கலந்து கொள்ளுகிறீர்கள். இன்னும் கலந்து கொள்ளாமல் இருக்கிற திருச்சபையார் ஆர்வத்தோடு இதில் பங்கெடுத்து நாள்தோறும் ஜெபிக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். மேலும் ஒரு முக்கிய அறிவிப்பை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நமது திருச்சபையின் மாதாந்திர சந்தா தொகையினை இந்த பெருந்தொற்றின் கதவடைப்பு லாக்டவுனின் நிமித்தமாக கடந்த 2 மாதங்களாக நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை திருச்சபையார் யாவரும் அறிவீர்கள். இந்த மாதத்தில் திருச்சபை கல்பாக்கம் கூவத்தூர் யூனிட்டின் அலுவலர்களாக சேர்ந்து இந்த மாதத்திலிருந்து அக்கவுண்ட் டிரான்ஸ்ஃபர் மூலமாக, ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் மூலமாக இந்த சந்தா தொகையினை பெற்றுக்கொள்ளலாம் என்று முடிவு செய்திருக்கின்றோம். அதன் பேரில் இந்த கடந்த மாதம் மற்றும் இந்த மாதத்திற்கான உங்கள் சந்தா தொகையினை நம்முடைய கல்பாக்கம் கூவத்தூர் யூனிட்டினுடைய வங்கி கணக்கு எண் 283310107032 என்கின்ற வங்கி கணக்கு எண் கனரா பேங்க் சட்ராஸ் பிரான்ச் சதுரங்கப்பட்டினம் பிரான்ச்சினுடைய வங்கி கணக்கு எண்ணிற்கு நீங்கள் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகின்றோம். நீங்கள் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் செய்த பிறகு நீங்கள் அனுப்பிய தொகையினை நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் பகிரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகின்றோம். அந்த பேங்க்கிற்கான டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு இந்த திரையில் ஒளிபரப்பு செய்கிறேன். அதை நீங்கள் கண்டு குறித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் அனுப்பிய தொகையை எங்களுக்கு அறிவித்தால் மட்டுமே யார் அனுப்பினீர்கள் என்பது தெரியும். ஆகவே சந்தா தொகையினை செலுத்துகிற திருச்சபை அன்பர்கள் ஆன்லைனில் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்கிற பொழுது நீங்கள் யார் டிரான்ஸ்ஃபர் செய்கிறீர்கள் மற்றும் எவ்வளவு தொகையினை டிரான்ஸ்ஃபர் செய்கிறீர்கள் என்பதை ஆயரின் வாட்ஸ்அப்பிற்கோ அல்லது திருச்சபை நம்முடைய கானான் சர்ச் வாட்ஸ்அப் குரூப்பிலோ நீங்கள் பகிரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த சந்தா தொகை உங்களுடைய கணக்கில் வரவு வைக்கப்படும் என்பதை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஒருவேளை இந்த லாக்டவுன் காலங்கள் நமக்கு எந்தவித திருச்சபை இயங்குவதற்கான, திருச்சபையின் ஊழியங்கள் நிறைவேறுவதற்கான எந்த தங்கு தடையுமின்றி நாம் செயல்படுவதற்கு நீங்கள் அளிக்கின்ற காணிக்கைகள், நீங்கள் அளித்து வருகிற ஒத்துழைப்பு மிகுந்த பயனுள்ளதாய் இருப்பதற்காக கடவுளை போற்றுகின்றேன். தொடர்ந்து இந்த சந்தா தொகையினையும் நீங்கள் இந்த ஆன்லைன் பரிவர்த்தனையின் மூலமாக செய்து திருச்சபையை தாங்கும்படி, திருச்சபையின் ஊழியங்களை தாங்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகின்றேன். வேறு ஏதாகிலும் அறிவிப்புகள் இருந்தால் பிறகு உங்களுக்கு சொல்லப்படும். இப்பொழுது திருமண அறிக்கையை நான் வாசிக்கின்றேன்.
தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், கல்பாக்கம் கூவத்தூர் யூனிட், CSI கானான் திருச்சபை ஆலயத்தை சார்ந்த காலம் சென்ற திரு சந்தன சுவாமி, திருமதி ரூத் இல்டாபாய் அவர்களின் மகள் செல்வி எஸ் ஆனந்தி என்கிற எலிசா என்பவரும், CSI சென்னை பேராயம், ஒதிகாடு குருசேகரம், CSI தூய பவுல் ஆலயம் ஒதிகாடு ஆலயத்தை சார்ந்த காலம் சென்ற திரு மோகன், திருமதி குட்டியம்மாள் அவர்களின் மகன் செல்வன் மதன் என்பவரும் திருமணத்தில் இணைக்கப்படவிருக்கிறார்கள் என்பதை திருச்சபையாருக்கு அறிவிக்கிறேன். இவர்களை இந்த திருமணத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான காரணம், தடை ஏதேனும் உண்டென்றால் அதை திருச்சபையின் போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2ஆம் திருமண அறிக்கை. திருமண வாழ்வில் இணைய போகிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபத்தில் அவர்களை தாங்குவோம். கண்களை மூடி திருமணத்தில் இணைய போகிற பிள்ளைகளுக்காக நாம் சிறப்பு ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, திருமணம் என்கின்ற நல்லதொரு அமைப்பை எங்களுக்கு தந்து அதை இறையரசின் முன்சுவையாக நீர் எங்களுக்கு உணர்த்தி, அதன் வாயிலாக ஆண்டவரே இல்லங்கள் கட்டி எழுப்பப்படுவதற்கு உதவி செய்கிறீரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். அதன் பேரில் இப்பொழுதும் திருமண வாழ்விலே சேர்த்திணைக்கப்படவிருக்கின்ற அன்பு பிள்ளைகள் ஆனந்தி எலிசாவுக்காக, மதன்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இருவரும் உடலாலும் உள்ளத்தாலும் இணைந்து அவர்கள் தொடங்குகிற இல்லற வாழ்வை ஆண்டவரின் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் தொடங்கவும், தொடர்ந்து அவர்களுடைய பெற்றோர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கின்ற பிள்ளைகளாக, நல்ல மணமக்களாக, எடுத்துக்காட்டான தம்பதியினராக திகழ்வதற்கு உமது அருளையும் ஞானத்தையும் தார். குறிப்பாக இந்த ஊரடங்கு காலங்களில் அவர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யப்படுகின்ற வேளையில் அவர்களுக்கு ஏற்படுகின்ற அசௌகரியங்களில் கடவுளின் ஒத்தாசையுடன் இருக்க நாங்கள் மன்றாடுகிறோம். பெற்றோர்கள் அவர்களுக்கான முயற்சிகளை ஏறெடுக்கின்ற பொழுது, இந்த திருமணத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுகிற பொழுது எல்லா உதவிகளையும் நீர் பரத்திலிருந்து கொடுத்தரல வேண்டுமாய் கூட மன்றாடுகின்றோம். குறிப்பாக இவர்களை வாழ்த்துவதற்கு ஆண்டவரே அநேகர் அழைக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த ஊரடங்கு காலங்களில் அவர்கள் எல்லாம் கலந்து கொள்ள முடியாத சூழல் இருந்தாலும் அவருடைய வாழ்த்துதல்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக அமையட்டும். குறிக்கப்பட்ட அந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி நடைபெறப் போகிற திருமணத்தில் இவர்கள் எடுத்துக்கொள்ள போகும் உறுதிப்பாட்டில், உடன்படிக்கையில் உண்மையாய் நிலைத்திருக்க ஆண்டவர் நீர் அருள் தாரும். தொடர்ந்து அதற்காக இவர்கள் ஆயத்தப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நீர் அவர்களை பக்குவப்படுத்தும். திருமண வாழ்வுக்கேற்ற நலன்களாலே அவர்களை நிரப்பி வழிநடத்தும். ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பொறுப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் நம்முடைய நிறைவு ஜெபத்திற்காக நாம் நம்மை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உமது பிள்ளைகளாக நீர் தெரிந்து கொண்டு நாங்கள் இந்த உலகில் வாழுகின்ற பொழுது நன்மையானது எது, தீமையானது எது என்று பகுத்து பார்த்து நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு தந்துள்ள ஞானத்திற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். இந்த ஞானத்தில் ஆண்டவரே நாங்கள் நல்லவைகளை தீயவைகளை பகுத்துணர்ந்து நல்லவைகளை நாங்கள் ஆண்டவரே எடுத்துக்கொள்ளவும், தீமைகளுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிறவர்களுமாய், தீமைகளை விட்டு அகன்றோடுகிறவர்களுமாய் நீர் எங்களை மாற்றியறள வேண்டுமாய் கூட ஜெபிக்கின்றோம். உம்முடைய ஞானம் நீதி செய்கின்ற ஞானம். ஒருவேளை நாங்கள் அநீதிக்கு துணை போகிற மக்களாய், அமைதியாய் வாயை மூடி வேடிக்கை பார்க்கிற மக்களாய் இல்லாமல் எப்பொழுதும் நீதிக்காக குரல் கொடுக்கிற மக்களாய், குரலற்றவர்களுக்கு குரலாக மாற நீர் எங்களை பயன்படுத்தி அருள வேண்டுமாய் கூட மன்றாடுகின்றோம். நீர் அருளுகின்ற ஞானம் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஞானம் சுவாமி. அப்படியாக எங்களிலே நாங்கள் சிலரை சிறந்தவர்களாக, பலரை குறைந்தவர்களாக பார்க்கின்ற பார்வையை எங்களிடமிருந்து அகற்றி எல்லாரையும் ஆண்டவரே ஒற்றுமை உணர்வோடு, எல்லாரையும் ஒரே பார்வையோடு நாங்கள் பார்க்கின்ற பார்வையை நீர் எங்களுக்கு தாரும். எங்களுக்குள் ஏற்றத்தாழ்வில்லாத அன்பை, கபடில்லாத ஆண்டவரே ஆரோக்கியமான உறவுகளை எங்களுக்குள் வளர்த்தரள வேண்டுமாய் கூட நாங்கள் மன்றாடுகின்றோம். நீர் கொடுக்கின்ற ஞானம் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதது, அது சம்பூர்ணமாய் அருளப்படுவது சுவாமி. அப்படியாய் எங்களுக்கு நிறைவாய் ஆண்டவரே உமது ஞானத்தை வழங்கி நாங்கள் எல்லோரோடும் கூட இணக்கமாய், எல்லாரோடும் கூட சமமாய் நாங்கள் பழகுவதற்கு உமது அறிவை, ஆற்றலை நீர் எங்களுக்கு தந்து வழிநடத்தும் சுவாமி. அப்படியாக நீர் அருளுகின்ற ஞானம்
விளிம்பு நிலை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஞானம் சுவாமி. நாங்களும் ஆண்டவரே ஒரு காலத்தில் விளிம்பு நிலையில் இருந்தோம். எங்களை நீர் பிரித்தெடுத்து அழைத்து பக்குவப்படுத்தி பாதுகாத்து உமது பிள்ளைகளாக தெரிந்து கொண்டு உமது ஞானத்தினாலே எங்களை வழிநடத்துகிறீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரே எங்களிலே வாழும் விளிம்பு நிலை மக்களுக்கு எங்களை நாங்கள் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக மாற்றும். அதுவே நீர் விரும்புகின்ற உண்மையான ஞானம் சுவாமி. அந்த ஞானத்தில் எங்களை நீர் வழி நடத்தும். குறிப்பாய் எங்களில கல்வி கற்று கொண்டிருக்கிற மாணவர்களுக்காக, மாணவ சமுதாயத்தினருக்காக, கல்வியை புகட்டி கொண்டிருக்கிற ஆசிரியர் சமுதாயத்திற்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாய் இந்த பெருந்தொற்று காலங்களில அவர்கள் சந்தித்து வருகிற இடையூறுகளை ஆண்டவர் நீர் அறிந்திருக்கிறீர். ஒருவேளை கடந்த 2 ஆண்டுகளாக ஆண்டவரே இந்த பெருந்தொற்றினாலே பிள்ளைகளின் எதிர்கால வாழ்வு இருள்மயமாக்கப்படுவதை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. ஒருவரையும் ஆண்டவரே நீர் புறம்பே தள்ளாதவர். அப்படியாக எல்லாருக்கும் நலவாழ்வு அருளுகின்ற ஆண்டவர் தாமே பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்கால வாழ்வை உறுதி செய்தரல வேண்டுமாய் கூட மன்றாடுகின்றோம். குறிப்பாய் இந்த 12ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வை நிர்ணயிக்கின்ற அந்த தேர்வையும் கூட அவர்கள் எழுதுவதற்கு ஆண்டவரே முடியாத இயலாத சூழல் இந்த பெருந்தொற்றின் காரணமாக நிலவுவதை நீர் அறிந்து இந்த பெருந்தொற்றிலிருந்து பெரிய விடுதலையை எங்கள் தேசத்திற்கும் குறிப்பாய் எங்கள் உலகத்திற்கும் நீர் கொடுத்தரல வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். எங்கள் பாவம் குற்றங்களை நீர் தயவாய் பொறுத்து கொள்ளும் சுவாமி. நீர் ஆண்டவரே கோபத்திற்கு ஆண்டவரே விலகி நிற்கின்றவர். நீர் அன்பு காட்டுகின்ற தெய்வம் சுவாமி. அப்படியாக எங்கள் மீது நாங்கள் செய்த மீறுதல்கள் நிமித்தமாக ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்கள் மீது கொண்டிருக்கின்ற கோபத்தை எங்கள் மீது இரக்கமாய் நீர் மாற்றி இன்னும் ஒரு விசை நாங்கள் உம்மிடம் மனம் திரும்பி வாழ ஆண்டவரே வாய்ப்புகளை உருவாக்கி தார். இந்த பெருந்தொற்று காலங்களில இந்த பெருந்தொற்று எங்களை ஆண்டவரே மேற்கொள்ளாதபடிக்கு எங்கள் மனுக்குலம் எல்லாம் பாழடைந்து ஆண்டவரே எங்கள் மனுக்குலம் எல்லாம் தங்களுடைய வாழ்வை இழந்து வாழ்வுக்காக ஆண்டவரே பெரிய அச்சுறுத்தலை சந்தித்து கொண்டிருக்கிற வேளையில நாங்கள் யாரிடத்தில் போவோம் சுவாமி? நிலைவாழ்வு உம்மிடத்தில் மாத்திரமே உண்டு சுவாமி. அந்த நிலை வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்து சமாதானம் உள்ள வாழ்வாக பயம் நீங்கி நாங்கள் மகிழ்ச்சியோடு கூடிய வாழ்வு நிலையை நீர் மாற்றியறலும். குறிப்பாக இந்த பெருந்தொற்று காலங்களில ஆண்டவரே நல்ல முறையில் பணியாற்றுகின்ற முன்கள பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக மருத்துவத்துறையில் பணியாற்றுகிறவர்கள், காவல்துறையில் பணியாற்றுகிறவர்கள், தூய்மை பணி செய்கிறவர்கள், இன்னுமாய் இந்த கிரிமேஷன் ஒர்க் செய்கின்ற உமது ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த பெருந்தொற்றில் உடைய தாக்கங்கள் அதிகமாய் அவர்களுக்கு இருந்தாலும் அதிலிருந்து அவர்களை நீர் பாதுகாத்தரல வேண்டுமாய் கூட ஜெபிக்கின்றோம். குறிப்பாய் சிறுவர்களை நீர் ஆசீர்வதியும். இன்னும் ஆண்டவரே இந்த 3வது அலை பெரிய பாதிப்பை சிறுவர்களுக்கு தரும் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்படுகிறோம். அவைகளெல்லாம் நிகழாமல் இருக்க ஆண்டவர் நீர் இயற்கைக்கு கட்டுப்பாடுகளை விதித்தரல வேண்டுமாய் கூட ஜெபிக்கின்றோம். எங்கள் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். சிறியோர், பெரியோர், வாலிபர், வயோதிகர் என ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து எல்லாரையும் உடைய பரிசுத்த பாதுகாப்பிற்குள்ளாக நீர் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இந்த காணொளி வாயிலாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்பர்களையும் நண்பர்களையும் அவர்தம் குடும்பங்களையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். உலகம் எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் உலகத்தை சார்ந்திருக்கிற மக்களாக இல்லாமல் நாங்கள் ஆண்டவரை சார்ந்து வாழுகின்ற மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்தும் சுவாமி. அப்படியாக உமது உன்னத உறவிலே கட்டப்பட்ட மக்களாய் நாங்கள் யாவரும் இந்த பெருந்தொற்று நீங்கும்படியாக ஒருங்கிணைந்து ஜெபிக்கிற வேளையில எங்களுக்கு ஆமென்றும் ஆமென்றும் பதிலளிக்க நீர் கிருபை கொண்டு வழிநடத்தியறலும். குறிப்பாய் எங்கள் ஆண்டவரே கல்பாக்கம் கோத்தூர் யூனிட்டில் உள்ள கிராம திருச்சபை மக்கள், இன்னும் ஆண்டவரே திருச்சபை சாராதிருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்காக, விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் கொண்டாடுகிறோம். எல்லாருக்கும் வேண்டியதை வேண்டிய காலங்களில நிறைவேற்றி தந்தரல வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். ஒருவருக்கும் ஒரு தீங்கும் நிகழாதவாறு பரிசுத்த பாதுகாப்பு தாங்கிக் கொள்ள நீர் கிருபை செய்யும். மீதியான நேரம் நாட்கள் முழுவதிலும் கிருபையின் கரமிருந்து வழிநடத்தட்டும். கேட்ட நன்மைகள், கேட்க மறந்த இகவர ஆசிகள் அனைத்தையும் கூட்டி தந்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கூட ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து நமது ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த இறைவேண்டலை, நமது குடும்ப ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாங்குற்றங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவர்களே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நாம் ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்வோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும்
தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் இணையராத திருவுறவும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் பராமரிக்கும் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்முடைய எதிர்கால வாழ்வோடும், வாழ்வின் அனைத்து நன்மைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பனவாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வர கடவோம் ஆண்டவரின் திருப்பெயராலே. ஆமென். அன்புக்குரியோரே, இந்த நோய் தொற்று காலங்கள் அதிகமாய் இருப்பதினாலே, குறிப்பாய் இந்த ஊரடங்கு தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்காக அறிவிக்கப்பட்டாலும் கவனத்துடன் பாதுகாப்புடன் நாம் இருக்க முயற்சி செய்வோம். தேவையில்லாமல் வெளியில் செல்பவர்கள் தயவு செய்து நீங்கள் பாதுகாப்புடன் வெளியில் சென்று முகக்கவசம், தனி மனித இடைவெளி மற்றும் கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுதல் போன்ற பாதுகாப்பு காரணங்களை நீங்கள் பயன்படுத்தும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணொளியில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் கடவுள் தாமே நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.